ஒரு போட்மேன். நிறைய போட்டுக்கு ஓனராக இருந்தார். ஒரு 10 போட்ஸ் கிட்டத்தட்ட அவர் வச்சுருந்தார். ஒவ்வொரு போட்டுக்கும் ஒரு போட்மேன் வச்சுருந்தார். மோட்டர் போட் எல்லாமே. ஒரு நாள் என்ன பண்ணார், எல்லா போட்டையும் வந்து பெயிண்டிங், ரொம்ப நாள் ஆச்சு பெயிண்ட் அடிக்கலையேன்னு சொல்லி பெயிண்ட் அடிக்கிறதுக்காக கொடுத்துருந்தார். கொடுத்துட்டு எல்லா போட்டும் வந்து ரிட்டர்ன் வந்துடுச்சு. ரிட்டர்ன் வந்து அவர் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லா 10 போட்டும் இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு போட்டை காணும். அந்த எல்லா போட்டையும் போய் செக் பண்ணிட்டு அந்த ஒரு போட் காணோன்னையும் அந்த போட்டுக்கு ஒரு போட்மேன் வச்சுருப்பார்ல, அவர்கிட்ட போய் காணும், போட் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். உடனேயும் அந்த போட்மேன், அந்த ஹெட் என்ன சொன்னார்னா, அவங்க பையனும் அவங்க பொண்ணும் வந்தாங்க, அவங்க 2 பேரும் போட்டில் போயிருக்காங்க போட்டிங்க்கு, நீ கூட போகலையான்னு கேட்டார். இல்லை, நான் கூட போகல, அவங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வரேன்னாங்க. உடனே மோட்ரு போட் தானே, அவங்களே போகிறேன்னாங்கன்னு சொன்னார். உடனே இவருக்கு பயமாகிடுச்சு. அவர் ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. கடலுக்குள்ளே போனார். போட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு ரொம்ப பதட்டப்பட்டு அந்த பெயிண்ட் அடிச்சவர்கிட்டலாம் போய் கேட்குறாரு, போட்டை காணுமே, அவங்க மட்டும் தனியாக போயிருக்காங்களே. ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறாரு, அவங்க பொண்ணும் பையனும் சேஃபாக போட்டில் வராங்க. அப்போ தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே அவர் 25,000 கையில் எடுத்துக்கிட்டு அந்த பெயிண்ட் அடித்தவர்கிட்ட போனார். ரொம்ப தேங்க்ஸ், இந்தா இதை நீ வச்சுக்கோன்னு சொல்கிறார். அவருக்கு ஒன்றுமே புரியல. நான் பெயிண்ட் மட்டும் தானே ஐயா அடித்து கொடுத்தேன், எதுக்கு ஐயா 25,000ன்னு கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, அந்த போட்டில் ஒரு ஓட்டை இருந்துச்சு, அந்த ஓட்டை நான் சரி பண்ணலான்னு வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சிடலாமேன்னு சொல்லி கொடுத்தேன். நான் உன்கிட்ட அந்த வேலையை சொல்லவே இல்லை. ஆனாலும் நீ செஞ்சு கொடுத்தனால, அந்த கொஞ்சமாக இருந்தாலும் அதில் நீ உத்தமமாக இருந்து செஞ்சு கொடுத்தனால 2 உயிரை நீ காப்பாற்றிட்ட. ரொம்ப நன்றி. நான் அந்த வேலையை உன்கிட்ட சொல்லவே இல்லை. ரொம்ப ஓட்டையாக இருந்துச்சு அந்த போட்டு. அந்த போட்டை வந்து என் பொண்ணும் பையனும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அது ஓட்டையை நீ அடைக்காமல் இருந்தீன்னா போட்டில் தண்ணி வந்து அவங்க இறந்துருப்பாங்க. ஆனால் நீ சொல்லலைன்னா கூட உன் மனசாட்சிக்கு பயந்து நீ அந்த போட்டோட ஓட்டையை சரி பண்ணனால உனக்கு 25,000 கொடுத்தார். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன விஷயமா, நம்மக்கிட்ட இந்த வேலையை மட்டும் தானே சொன்னாங்க, இதை மட்டும் பண்ணிடலான்னு விட்டக்கூடாது. அதில் என்ன தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் ஏசப்பா வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, ஏசப்பா அவங்க ஆசீர்வதிப்பாங்க. இது கிட்ஸ்க்கான ஷோ. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்டேருந்து கால் பண்ண சொல்லுங்கள். இந்த ஷோவில் நீங்கள் கதை சொல்லலாம், பாட்டு பாடலாம், வசனம்